மீஷோ ப்ரைஸ் கால்குலேஷன். ஸோ இந்த மீஷோ ப்ரைஸ் கால்குலேஷனில் இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சிம்பிளாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். என்னென்ன நம்ம மெயினாக பார்க்கணும். எம்ஆர்பி, மீஷோ ப்ரைஸ், ராங் இல்லாட்டி டிஃபெக்டிவ் ப்ராடக்ட், செட் காம்படேட்டிவ் ப்ரைஸ். காம்படேட்டிவ் ப்ரைஸ். ஸோ இப்போ பாருங்கள், எம்ஆர்பி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மீஷோ ப்ரைஸ், அதாவது இந்த மீஷோ ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மீஷோ ப்ரைஸில் இருந்து 150 ஆர் 200 வந்து ஜாஸ்தியாக நம்ம வைக்கணும் எம்ஆர்பியில். இந்த மீஷோ ப்ரைஸ் நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இருந்து 50 ஆர் 100 ரூபி ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம மீஷோ ப்ரைஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி கால்குலேஷன் ஆகும்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசப்படும். ஸோ இண்டிவிஜுவல் கால்குலேஷன் தான் பண்ணுவாங்க. இது என்னென்னா, நமக்கு ரிட்டன் வருது இல்லையா, போகிறதுக்குரிய காசு வாங்க மாட்டாங்க, ரிட்டன் வர கொரியர் சார்ஜ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து லெஸ் பண்ணுவாங்க. அதுவும் மீஷோ ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ணுவாங்க. காம்படேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் மாதிரியே வேறு ஒருத்தவங்க நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக காமிக்கும். இது ரொம்ப வந்து நம்ம மைனூட்டாக பார்த்து செக் பண்ணி போட வேண்டிய ஒரு ப்ராசஸ். இது வந்து நம்ம ஆஃபர் வந்து 20 to 30 தான் நம்ம பண்ண முடியுமே தவிர 100, 200, 300ன்ற மாதிரி ஜாஸ்தியாக நீங்கள் வந்து காம்படேட்டிவ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் பார்த்ததும் அது ஓகே பண்ணிடாமல் இந்த மாதிரி நம்மளாவே எடிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஆகும். ஆர்டர்ஸ் நிறைய வரும், ஆனால் அமௌண்ட் கையில் வராததுக்கு ஒரே ரீசன் இந்த மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து அக்யூரேட்டாக நோட் பண்ண வேண்டும். அடுத்து இப்போ பாருங்கள், இது எப்படி வந்து நமக்கு பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் எப்படி வரும்னு பாருங்கள். எம்ஆர்பின்னு 500 கொடுத்துட்டு மீஷோவோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா ஜாஸ்தி வச்சு தான் நமக்கு வந்து கஸ்டமருக்கு போகும். ஸோ இந்த 500 ரூபா பாருங்கள், கொரியர் சார்ஜ் வந்து ஆட் பண்ணி 560 ரூபாயாக போகுது. ஸோ 60 ரூபா கொரியர் சார்ஜ். இப்போ பாருங்கள், எம்ஆர்பி 500 ரூபான்னா நமக்கு பேங்க் எப்படி செட்டில் பண்ணுறாங்க, டேக்ஸ். ஏன்னா நம்ம வந்து பேங்கில் தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறனால நமக்கு 0% தான் டேக்ஸு. ஸோ வேறு ஒரு டேக்ஸ் இருக்குல்ல, அந்த டேக்ஸ் பாருங்கள், லெஸ் 11.36, 11 ரூபி 36 பைசே வந்து லெஸ் பண்ணி 488.64. ஸோ இப்போ இந்த 488.64 போது என்னோட ப்ராடக்ட் மெட்டீரியல் இது எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ப்ராடக்ட், ஸோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளோட ஒர்க்கிங் டைமு, இன்னொன்று அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸு, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வருதா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தான் கிராஸ் செக் பண்ணணும். ஸோ கிராஸ் செக் பண்ணும்போது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி, ஒரு ப்ராடக்ட் 5000க்கு நான் போய் மொத்தமாக ட்ரெஸ் எடுக்க வரப்போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு எவ்வளோ பேக்கிங் கவர் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த ப்ராஃபிட் நமக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு ஒரு 10, 20, 30 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 100, 200, 300 அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப மைனூட்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. இவ்வளோ தாங்க ப்ரைஸ் கால்குலேஷன்.